ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள் சம்மர் சீசனுக்கு ஏற்ற செடிகள் தான். அதனால் ஷேட் நெட் இல்லைன்னா கூட நல்லா வளர்ந்து நிறைய பலன் கொடுக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கொடிக்காய்கள், அப்புறம் பூ வகைகள், பூச்செடிகள், நாட்டு ரோஜா, அப்புறம் கீரை வகைகள், எல்லா கீரைகளும் நல்லா வரும். சீசன் அல்லாத செடிகளை நம்ம அடுத்த சீசனுக்கு கொண்டு போகிறது நம்ம எய்மாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் நம்ம செடிகளை எப்படி பாதுகாத்து அடுத்த சீசனுக்கு கொண்டு போகலாம், என்னெல்லாம் உரங்கள் கொடுத்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எப்போவுமே சம்மர் சீசனில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற நீர் உரங்களை தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த இலைகளுக்கு ஃபோலியார் ஸ்ப்ரேயாக அடித்து விடுவேன். பாருங்கள், எல்லா உரங்களையுமே நம்ம தயாரிக்கிற உரங்களை நிறைய 10 மடங்கு தண்ணிக்கு டைல்யூட் பண்ணி ஃபோலியார் ஸ்ப்ரேயாக அடிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இலைகள்லேருந்தே சத்துக்களை உறிஞ்சி குவிக்காக அந்த சத்துக்கள் செடிகளுக்கு போய் சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு உரம் தான் இன்றைக்கி தயாரிக்கிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உரங்கள் நீங்கள் ஃபோலியார் ஸ்ப்ரேயாக அடிக்கும்போது இலைகளில் மட்டும் அடிங்க, பூக்களில் அடிக்க வேண்டாம். பூக்கள் அடித்தா சில சமயம் காஞ்சி போயிடும், ப்ரௌன் ஆகிடும். இலைகள் தான் சத்துக்களை உறிஞ்சி. வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய இந்த பச்சை இலைகள், நம்ம வீட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, வேண்டாத செடிகள், களை செடிகள் நம்ம தொட்டியில் நிறைய வரும். மழை பெஞ்சால் தான் வருங்கிறது இல்லை, நம்ம உரம் போட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதுலேயே இந்த மாதிரி களை செடிகள் நிறைய வரும். இதில் கீரையும் இருக்கும். கீரை நம்ம சமைக்காத போது நிறைய முளைக்கும் போது நம்ம அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் பறிச்சுட்டு, இது எல்லாமே நான் களை எடுத்தது. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். எல்லாமே என்னோடய தொட்டியிலேருந்தே களை எடுத்தது தான் எல்லாமே. இதை நான் இதில் போட்டுக்கிறேன். இது தண்ணி மூழ்கிற அளவு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதில் இன்னும் இந்த பழ இலைகள்லாம் நம்ம பறித்து போடுவோம் இல்லையா, கொடிக்காய்களோடது எல்லாமே, பரங்கிக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், அதோட எல்லாமே இதில் இருக்குது. எல்லாத்தையுமே இதில் போட்டு மூழ்க வச்சுருங்க. அது மாதிரி இந்த கற்பூரவல்லி இலைகள் பாருங்கள் நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுக்கிறேன். அது கிருமி நாசினி கூட, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த முள்ளங்கி இலை, கேரட் இலை, வீட்டில் வாங்குகிற கொத்தமல்லி, இது பாருங்கள், இதில் நான் ஏற்கனவே 3 நாளாக ஊற வச்சுருக்கேன். இது 3 நாளாக ஊறிடுது. இப்போ இதை நம்ம ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபர்டிலைசர் டீயாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நான் இன்னும் முருங்கை இலை வேறு வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே மூழ்கிற அளவு தண்ணியில் ஊற்றி வச்சுருங்க. 3 நாள் வச்சிங்கன்னா போதும். எல்லா சத்தும் இறங்கி, எல்லா இலைகளோட சத்தும் இறங்கி உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக் உரமாயிடும். எல்லாம் என்பிகே, மேக்ரோ நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், கால்சியம், அயர்ன், ஜிங்க், மெக்னீஷியம்னு அத்தனை சத்துக்களும் இருக்குது. ஸோ நீங்கள் இது யோசிக்கவே வேண்டாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அதை 3 நாள் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள், தண்ணியே எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் வடிகட்டி ஸ்ப்ரேயரில் ஊற்றி காமிச்சேன்னா பாருங்கள், இந்த டீ அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் டைரெக்டாக மண்ணுக்கு ஊற்றும்போது வடிகட்டணுங்கிறது இல்லை. இந்த சின்ன சின்ன இலைகள்லாம் மக்கி உரமாயிடும். இப்போ செடிகளுக்கு இதை டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். மூணு மடங்கு 4 மடங்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பெரிய பாட்டாக இருந்தால் 12 இன்ச் பாட்டாக இருந்தால் 1 மக்கு ஊற்றலாம். சின்ன பாட்டாக இருந்தால் 200 ml இல்லைன்னா அரை மக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா செடியும் தழைச்சி வளரும். பசுமையான இலைகள் கொடுக்கும், கிளைகள் நிறைய வரும், நிறைய பூக்கள் காய்கள் எல்லாமே கொடுக்கும்.
இந்த செம்பருத்தி செடிக்கு ஊற்றுறேன்னா அரை மக்கு ஊற்றினா போகிறோம். சிகப்பு வெண்டை எல்லாத்துக்கும் உரம் தேவை. அப்போ தான் இந்த மாதிரி பசுமையாக பெரிய பெரிய இலைகள் வந்து உங்களுக்கு நிறைய காய்களும் கொடுக்கும். இந்த இலைப்பரப்பு பெருசாக இருந்தாலே உங்களுக்கு குளோரோஃபில் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நடந்து இந்த செடி வந்து நிறைய உணவு தயாரிக்கும். அப்போ தான் அந்த செடி செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்களும் கொடுக்கும், பழம். இந்த ஜாதி மல்லி பாருங்கள், ஒரு சின்ன கட்டிங் தான் வச்சேன், ரொம்ப நல்லா வளர்ந்து எவ்வளோ பெரிய கிளை பாருங்கள். பேசல் ஷூட்டு இப்படி வந்துட்டே இருக்குது. இது படர விட முடியல, அப்படியே விட்டுருக்கேன். நிறைய மொட்டுக்கள் இருக்குது, பூவும் கொடுக்குறது. இதுக்கும் ஊற்றி விடலாம். செம்பருத்தி செடிக்கு ஊற்றிடலாம். ஸோ இந்த உரம் வந்து ரொம்ப சிறந்த உரம். எல்லா சத்துக்களும் இருக்குது. செடிகள்லாம் நல்ல அருமையாக வளரும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு நீர் உரம். செடிகள்லாம் நல்லா பூஸ்ட் ஆகி நிறைய சத்துக்களோட நல்லா வளரும். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். பை.